எத்தனையோ காரியங்கள் உண்டு இந்த உலகத்தில். தேவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், தீங்குக்கு விளக்கினார். அதற்கெல்லாம் உணர்ந்து பக்தன் சொல்லுவதை நாமும் கடைபிடிப்போமா? சங்கீதம் 103:2. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்கள் ஒன்னாக இரண்டா? பல ஆயிரங்கள் உண்டு. காலம் நேரம் போதுமா? என் அன்பானவர்களே, தாயின் கருவிலை உருவாகும் முன்பே நம்முடைய பெயரை அறிந்த தேவன் அவர். அந்த கருவிலை எலும்புகள் உருவாகும் முன்பே பேர் சொல்லி அழைத்தவர். அவர் செய்த உபகாரம் ஒன்னா ரெண்டா? இன்றைக்கு உங்களோடு ஜெபிக்கிறேன், உங்களுக்காக வேண்டுகிறேன், திறப்பில் நிற்கிறேனே. அவர் செய்த உபகாரம் தகுதியே இல்லாத என்னை ரட்சித்து பிரயோஜனப்படுத்தி வருகிறாரே. பெரிய உபகாரம். உலக மக்களுக்கு அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆக இதை இழந்து விடாதீர்கள். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்துக்கொண்டு தொடர்ந்து தூய ஆவியின் அருளை பெற்று பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து சத்தியத்தின்படியே ஞானஸ்நானம் பெற்று அவருக்காய் கனி கொடுங்க. இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களுக்கு இன்னும் பல உபகாரங்களை செய்ய இருக்கிறார். நீங்கள் நினையாத நேரத்தெல்லாம் உங்கள் உயிரின் ஜீவனை காத்து நடத்துவார், இன்னும் உயர்த்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததி நன்மை பெற்றிட பெரிய உபகாரத்தை செய்ய போகிறார். நித்திய ராஜ்யத்தில் இலவசமாக பங்கடைய நம்மை காப்பாற்றி நடத்துவார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமது அன்புக்கு நன்றி அப்பா. நீ செய்த உபகாரங்களுக்கு உடான ஒரு ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். நன்றி மறவா இதயத்தை தந்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சகல உபகாரங்களை செய்த சர்வ வல்லவருடைய சமூகத்திலே உங்களுக்காக திறப்பில் நின்று கொண்டிருக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.